மாமா எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன கட்டிட்டு இருக்கியா? ஓகே. என்ன மாமா என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க கட்டுங்க. கட்டுங்க. இது கட்டவா? என்ன மாமா பண்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு. மாமா மாப்பிள்ள அப்பா அம்மா எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க. வந்துருவாங்க. கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க, வந்துட்டே இருக்காங்க. ராசாத்தி கோமியம் பிடிச்சிட்டு வரணும், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. அதை இப்ப நம்ம கிட்ட சொல்லணுமா? கோமியம் வாங்குறதுனா போக வேண்டியதானே, சும்மா நேரங்காலம் தெரியாம. மாமா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அதான் உங்க அம்மா போயிட்டாங்கல்ல. அண்ணி இருக்காங்க உள்ள. அண்ணி இருந்தா எடுத்துட்டு போட விடு. அம்மா இங்க பாரு, உடனே வந்துட்டாங்க. கடைசியில நீதான் ஜெயிச்சிட்ட பத்தியா? என்ன மாமா? சும்மா இருங்க மாமா. அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படியா? இலக்கியா, இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? இலக்கியா சொன்ன கேட்க மாட்டேன். கூப்பிட்டீங்களா? நான் வேணா இலைய கட்டட்டுமா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், மாமா நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். உள்ள போய் அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. சரி மாமா. என்கிட்டயே வா. மாமா இது கட்டுங்க மாமா. இதெல்லாம் விடு. ஐயோ, உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் உங்க அம்மா பாத்துப்பாங்க. மாமா மாமா அண்ணி வந்துட போறாங்க. மாமா வேலை இருக்கு மாமா. நான் சொல்றது கேளு மாமா. கொஞ்சம் என்ன மாமா நீங்க வேலை இருக்கிற விளையாடிக்கிட்டு பால் காய்ச்சணும், நேரமாயிட்டே இருக்கு. எங்க போனா? அண்ணி வாங்க அண்ணி. நான் எதுவும் பார்க்கல. இல்ல இல்ல, அவ மாவலை கட்டிக்கிட்டு இருந்தா, சரி ஒத்தாசை பண்ணலான்னு. கிச்சன்ல எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. நல்ல நேரத்துல பாலும் காய்ச்சிடலாம்னு நினைக்கிறேன். அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். 7 to 9 நல்ல நேரம். மணி இப்ப 7 தானே ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பாவும் அம்மாவும் வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே நம்ம பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். சரிங்க தம்பி. அப்போ நான் வேற ஏதாச்சும் வேலை இருக்கான்னு பாக்குறேன். அண்ணி விளக்குக்கு என்னெல்லாம் ஊத்தியாச்சா? அச்சோ பாத்தியா, நீ சொன்னதுதான் ஞாபகம் வருது. பூஜை ரூம் பக்கமே நான் போகல. நான் போய் பாக்குறேன். அண்ணி இருங்க, நானே வரேன். மாமா இதெல்லாம் கட்டிடுங்க, நான் அன்னைக்கு போய் ஒத்தாசை பண்றேன். இல்ல இது எனக்கு கட்ட தெரியாது, நீயே கட்ட. அண்ணி எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நான் பாத்துக்கிறேன். நீ இரு, நானே பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். அண்ணி இல்ல நான் வரேன். இங்க கொஞ்சம் நிலைமை சரியில்லை, நானும் வரேன். கட்டுங்க. வா வா. பாவி, நிலைமை சரியில்லையா? கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தா நம்மள இதை கட்ட வச்சுட்டு போயிட்டான். வாய்ப்புகள் அமைவது கடினம், கிடைத்தாலும் ரசதி எல்லாரும் வந்துட்டாங்க. வா. இது வரேன் மாமா. வாங்க வாங்க பிலா, வாங்கம்மா. இனியா வா புனிதா, வாமா. வாங்க. வாங்கப்பா. வா கபிலா வா. வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க மாமா வாங்க. என்ன ராசாத்தி காரையே பாத்துட்டு இருக்க?
பெரிய அத்தை, பெரிய மாமா, குமரன் மாமா, கண்மணி யாரையுமே காணோம். என்னப்பா? இனியா, உங்க பெரியம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க இங்க வர்ற மாதிரி இருந்தா நீங்க ஏன் இங்க வந்து இருக்க போறீங்க? அவங்க வரமாட்டாங்கப்பா. அவங்க பேச்ச கேட்டு அண்ணனும் வரமாட்டாரு. குமரனும் வேற மில் வேலையா போயிருக்கான். கண்மணி தான் எல்லாத்துக்கும் காரணமே. அவ எப்படி இங்க வருவா? அதெல்லாம் வரமாட்டாங்க. ராசாத்தி, அக்காவுக்கு என்னைக்கும் உண்மையில இருக்கிற கோவம் போகாது. இப்ப கூட அவங்க உண்மையில கோவமா தான் இருக்காங்க. விடு இனியா, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்குள்ள உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏத்துக்குவாங்க. அண்ணி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா சார்பில் நானும், அப்பா சார்பில் இவரும் வந்திருக்காரு. இது போதாதா உங்களுக்கு? வந்தவங்களை பார்த்து சந்தோஷப்படாம வராதவங்களை எதுக்குன்னு கேக்குறீங்க? என்ன கபிலா, அண்ணி சந்தோஷமா தானே இருக்க? என்ன நீ ஏதோ பொண்ணு மாதிரி விசாரிக்கிறீங்க? இல்லடா, புனிதாவை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. அவ எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்பா. ஆனா நீதான் பாவம். எனக்கு புனிதா இருக்கிற வரைக்கும் என்ன கவலை அண்ணி? கிண்டல் பண்ணதெல்லாம் போதும், உள்ள வாங்க. சரி சரி வாங்க உள்ள சரி, போலாம். வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க மாமா. வாங்கப்பா. நல்லா இருக்கு வீடு. வீடு நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் அவங்க மனசுதான் காரணம். அவங்க 2 பேரும் மட்டும் தனியா இருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப அம்மாவும் பொண்ணியும் இருக்காங்க. பார்க்கவே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, இப்பயாச்சும் பால் காய்ச்சலாமா? இன்னும் பால் காய்ச்சவே இல்லையா? இல்லம்மா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் காய்ச்சலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் நல்ல நேரம் இருக்கு சம்மந்தி. வாங்க பால் காய்ச்சலாம். சரி வாங்க, எல்லாரும் வாங்க. சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள காய்ச்சுங்க. என்னம்மா இலக்கியா, நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன். அத்தை, காஃபி. என்ன இவ ரொம்ப அமைதியா இருக்கா? இவ அமைதியா இருந்தா என்ன, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம். என்ன அத்தை, இந்த வீட்ல உங்களுக்கு இருக்கிற உங்க மரியாதை குறைஞ்சிட்டே வருது. ஆனா அத்தை, இத்தனை நாளா அந்த ராசாத்தி இனியன் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ராசாத்தி குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து மொத்த தரித்திரமும் ஒரே வீட்ல கூடி போகுது. அதுக்கு பேச்சுக்காவது இனியன் ஒரு வார்த்தை சொன்னான். ஆனா அந்த ராசாத்தி உங்களை மதிச்சு ஒரு வார்த்தை கூட கூப்பிடலையே. அவ கூப்பிட்டா மட்டும் நான் போயிடுவேனா? அத்தை, நீங்க யார் கூப்பிட்டாலும் போக மாட்டீங்க. ஆனா எவ்வளவு கோவம் இருக்கட்டும், சண்டை இருக்கட்டும், நீங்க மூத்தவங்க தானே, ஒரு வார்த்தை கூப்பிடலாம் இல்லையா? சரி, அவங்க தான் கூப்பிடல, நம்ம வீட்ல இருக்கிறவங்க உங்களை மதிச்சாங்களா? பாரி மாமாவும் மங்கத்தியும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு விசேஷத்துக்கு போயிருக்கலாம்ல. நீங்க இல்லாம இந்த வீட்ல ஏதாச்சும் ஒரு காரியமாவது நடந்திருக்கா? இல்ல நீங்க இல்லாம யாராவது வெளியே போயிருக்காங்களா? எல்லாரும் போலான்னு முடிவு பண்ணும்போது வீட்ல மூத்தவங்க நீங்க, ஒரு மரியாதைக்காகவாவது போலாமா வேண்டாமான்னு கேட்டிருக்கலாம்ல அத்தை. சரி, அவங்க தான் போறாங்க, இந்த புனிதாவாவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கலாமே. அவ அண்ணன் இனியன் தான் முக்கியம்னு அவ புருஷன் கூட போயிட்டா. இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு இந்த வீட்ல மரியாதையே இருக்காது அத்தை. கண்மணி, அவங்க போன நமக்கு என்ன? உங்ககிட்ட சொல்லாம கூட போயிட்டாங்களேன்னு தான் கோவமா இருக்கு அத்தை. அதெல்லாம் விட பாத்துக்கலாம். என்னோட யோசனை என்னன்னா, அந்த ராசாத்திய நாம தனியா ஒதுக்கி வச்சா அவ குடும்பத்தையே இப்ப ஒண்ணு சேர்த்துட்டா. இப்ப நம்ம வீட்டு ஆளுங்களோட அவ வீட்டு ஆளுங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இனிமேதான் உஷாரா இருக்கணும் கண்மணி. அவ விஷயத்துல நாம இனிமே பார்த்துதான் பண்ணணும். ஆமா அத்தை. அத்தை, மாமாவை பாருங்களேன்.
என்னங்க எங்க இவ்வளவு நேரத்திலே கிளம்பிட்டீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, நம்ம மில்ல மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சான். அதை ரிப்பேர் பண்ண ஆள் வந்திருக்காங்க. அதுக்கு தான் டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டு இருக்கேன். உண்மையிலேயே நீங்க அங்கதான் போறீங்களா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஏன் என் முகத்தை பார்த்தே பேச மாட்டீங்க? அட, உன் முகத்தை பார்த்து பேசுறதுல எனக்கு என்னமா பயம்? இது பாரு, உண்மையா மில்லுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னமோ உங்க கெட்டப் எல்லாம் பார்த்தா ஏதோ விசேஷத்துக்கு போற மாதிரி இல்ல இருக்கு. நான் ஏன் அந்த விசேஷத்துக்கு போனோம்? என் பொண்டாட்டி உனக்கு மரியாதை இல்ல இடத்துக்கு நான் போவேனா? அதுவும் அவங்க பேரை சொன்னாலும் உனக்கு பிடிக்காது. அதுவும் அவங்க தள்ளியே இருக்கிறோன்னு நினைக்கிறவ நீ. உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு நான் போவேனா? நான் உண்மையாவே மில்லுக்கு தான் போறேன். நான் வரேன். மாமா இருங்க. என்னம்மா? உங்களுக்காக தான் காஃபி போட்டு வச்சிருக்கேன். காஃபி குடிச்சிட்டு போங்க. ஐயோ, அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. இப்பவே நேரம் ஆயிடுச்சு. சரி, கொஞ்சமாவது காஃபி குடிச்சிட்டு போங்க மாமா. அப்படி லேட் ஆச்சுன்னா நான் மார்க்கெட் வழியா தான் போறேன். நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். இதுக்கு மேல நீ ரெடி ஆயிட்டு நான் டிராப் பண்ண போறியா? நான் ஆல்ரெடி ரெடியாயி தான் இருக்கேன் மாமா. நான் வேற ஆளை வர சொல்லிட்டேன். அவனும் வந்துட்டான். என்னங்க இருங்க, இவ்வளவு சொல்றல, ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போங்க. எனக்கு வேணாம் மரகதான், சொன்னா கேள. அத்தை, அங்க போய் பால் குடிக்கணும்ல, அதான் காஃபி வேண்டாங்கறாரு. இப்ப இந்த காஃபியை குடிச்சிட்டு போறீங்களா இல்லையா? குடிக்கிறேன். ஐயோ ஐயோ, என்னங்க இப்படி மேல எல்லாம் ஊத்திக்கிட்டீங்க? எதுக்கு இப்படி பதறீங்க? அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன்ல. நான் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன். ஐயோ, சொல்லுமா. ஏய், நான் வந்துட்டு இருக்கேன்டி. நீ எங்க இருக்க? வீட்ல தான். ஏண்டி, நான் தான் கிளம்பி வான்னு சொன்னேன்ல. இங்க தானே இருக்கு, இரு வரேன். அத்தை, அம்மா வெயிட் பண்றாங்க. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா? சரி, போயிட்டு வா. மரதா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. கிழக்கு பக்கமா பொங்கி இருக்கு. ரொம்ப நல்ல சகுனம் தான். நீ எப்பவும் அந்த சூரியன் மாதிரி பிரகாசமா, எந்த நோயின் நொடியும் இல்லாம சீரும் சிறப்புமா இருப்பீங்க. இனிமே ராசாத்திக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். அதுதான், இப்ப நீங்க எல்லாருமே ஒன்னா இருக்கீங்கல்ல. இனிமே ராசாத்தி பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. சரி, பால் சக்கரை சக்கரை. சரி, நான் டம்ளர் எடுத்து வந்துடுறேன். ராசாத்தி, உனக்கு? அதுதான் நான் அப்பவே உன்கிட்ட கேட்டேன், டம்ளரை விட ஆளுங்க அதிகமா இருக்காங்களேன்னு. இரு, நான் கொண்டு வந்த பாக்ஸ்ல டம்ளர் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஐயோ அண்ணி, எதுக்கு? அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ரசத்தி, இந்தா நீ குடி. ஷோ, நீங்க குடிச்சா என்ன, நான் குடிச்சா என்ன? நீங்களே குடிங்க. எனக்கு வேண்டாம், நீ குடி. நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். நீங்க குடிங்க மாமா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ரசத்தி, நீ குடின்னு சொல்றேன். ராசாத்தி, எதுக்கு இப்ப நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நீ குடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இருக்கிறத ஆளுக்கு பாதியா குடிங்க. இந்தா மாமா, பாதி குடிச்சிட்டு கொடுங்க. நான் குடிச்சிட்டேன், இது உனக்கு தான். இந்தா. இவ்ளோ இருக்கே. நீ எக்ஸ்ட்ரா லார்ஜ் இல்ல, அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. போங்க மாமா. இந்தா குடி. ஏனியா, என் மருமகளுக்கு அப்படி என்ன உடம்பு இருக்கு? கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கு, அவ்வளவுதானே? கொஞ்சம். இது கொஞ்சம் இல்லம்மா, நிறையவே பூசின மாதிரி இருக்கா மாமா. சரி சரி. டேய்,
ராசாத்தி இப்படி இருந்தா தான்டா அழகா இருப்பா. அண்ணி எப்படி இருந்தாலும் அழகாதான் இருப்பாங்க. மாமா நாங்களும் இங்கேயே வந்துடுறோமே. ஆமா அண்ணி, நாங்களும் இங்கேயே வந்துடுறோம். நாம எல்லாம் ஒன்னா இருந்தா ஜாலியா இருக்கும்ல. இல்ல அதெல்லாம் வேணாம். பெரியம்மா அங்க தனியா இருப்பாங்க. நாங்க இல்லாத குறைய நீங்க 2 பேரும் தான் தீக்கணும். இப்ப கூட எங்களுக்கு பெரியம்மா வரலையேன்னு வருத்தம் தான். சரி விடுறா, அதான் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருச்சுல. இனிமே கவலைப்படாம சந்தோஷமா இருடா. நல்லபடியா எல்லாம் முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட முடியலப்பா. ஆயிருந்தா பெரியம்மா பிரச்சனை பண்ணாலும் அவங்க என்ன தூக்கி வளர்த்தவங்க. நம்ம வீட்டு பெரியவங்க, அவங்க வராது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. சரி, பெரியம்மா வரல, அவங்க என் மேல கோவத்துல இருக்காங்க. அட்லீஸ்ட் பெரியப்பாவது வந்திருக்கலாம்லப்பா. அவருக்கு என்ன என் மேல கோவம்? சேச்சே, அண்ணனுக்கு உன் மேல கோபம்லாம் இல்லடா. அன்னைக்கு பயந்துதான் வராம இருந்திருப்பாரு. அண்ணன் வரலைனாலும் அவர் நினப்பெல்லாம் இங்கதான்டா இருக்கும். அவர் இந்த விசேஷத்தை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பார். ஆமா இனியா, கூடிய சீக்கிரம் நாம எல்லாருமே ஒன்னா இருக்கிற மாதிரி நடக்கும். நம்ம வீடும் பழைய மாதிரி கலகலப்பா இருக்கும். அததான் நான் தினமும் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். ராசாத்தி, அத்தேமா நானும் கூட வரேன். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அத்தை, நீங்க சும்மா பேசிட்டு இருங்க, அது போதும். நீங்க எல்லாரும் இருக்கிற தெம்புல நான் 10 ஊருக்கும் ஒரே நேரத்துல சமைச்சு போட்டுருவேன். 10 பேருக்கு சமைக்கிறதா கஷ்டம், நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. அட என்னடா இது, வந்து 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆக போகுது, ஆனா இன்னும் அவரை காணுமே. இங்கதான் வர சொன்னாரு. பக்கத்துல எதுவும் டீ கடை இருந்தாலும் ஒரு வடையும் டீயும் சாப்பிட்டுருக்கலாம். இல்ல நம்ம ஊர் பிள்ளைங்க ஏதாவது இந்த பக்கம் கிராஸ் ஆச்சுன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா அதுகளையாவது பார்த்துட்டு இருந்திருக்கலாம். எங்க இந்த வயக்காட்டுக்கு வர்றதெல்லாம் 50, 60, 70 தான் வரும். அதுகளை பார்த்து என்னத்த பண்ண? ஐயோ, இனிய வேற விசேஷம் வச்சிருக்கா, விசேஷ வீட்டுக்கு சீக்கிரம் போலன்னா பிரச்சனை. இவர் வேற எதுக்கு நம்மளை வர சொன்னாரு? இவருக்கு வேலை இருக்கனா இவர் வண்டியில போய் பார்க்க வேண்டியதானே. வண்டி எடுங்க, நம்ம போலாம். எதே யாரியா நீ? என்ன பார்த்தா நான் அந்த மாதிரியா தெரியுதே? நீ வேற யாரையா கூட்டு போயா போயா? நானகட்ட நேரத்துல இந்த ஆளு வேற. நான் பெரியப்பா நீங்க தானா? ஆமாடா. கண்ணு கூசுது. ஆமா, என்னது இது? ஊர்ல வண்டியும் கடங்கடா வாங்கி வச்சிட்டீங்களா? எதுக்கு இப்படி முக்காடை போட்டு வந்துகிட்டு இருக்கீங்க? வெயில் கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல, அதான். வெயில் அடிக்குதா? இந்த அந்தானு மழை வருமானு மேக மூட்டமா இருக்குது, உங்களுக்கு வெயில் அடிக்குதா? டேய், வள வளன்னு பேசாம பைக் எடு, முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். இங்க பாருங்க, என்னைய குறை சொல்லக்கூடாது. நீங்க வந்ததே லேட்டு, இதுல என்னைய வேற நீங்க திட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரிடா, கோச்சிக்காம பைக் எடுறா. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏப்பா, வீட்டுல 1க்கு 3 கார் இருக்கு, 4 பைக் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதானே? அதென்ன ஏதாவது முக்கியமான வேலைக்கு நான் போகும்போது என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? டேய், இது முக்கியமான காரியம்டா. அப்ப முக்கியமான ஆள தானே கூட்டு போகணும். அதான் உன்னை கூப்பிடுறேன். உன்ன இதை ஒண்ணு சொல்லிருங்க. இங்க பாருங்க, எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு, இப்பவே லேட் ஆயி போச்சு. உனக்கு என்னடா வேலை? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு இனியனோட புது வீட்டு விசேஷத்துக்கு போகணுமா இல்லையா? நான் காலையிலேயே ஃபேக்டரிக்கு போய் லோடெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இப்பதான் புறப்படுறேன். விசேஷ வீட்டுக்கு இப்ப போனாலே லேட்டு தான். இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது என்னைய கூட்டிட்டு போய் மத்தியானம் வரைக்கும் என்ன அங்கேயே டேரா போட வச்சிடாதீங்க. உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் ஷார்ட்கட்ல அப்படியே உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகணும். டேய், நான் போறப்ப வழி சொல்றேன், முதல்ல வண்டி ஏறா. அப்படிங்கிறீங்க? எடு. சரி வாங்க, சரி கிளம்பலாம்ப்பா. இங்க பாருங்க, ராசாத்தி இட்லி வடை கேசரி எல்லாம் பண்ணிருக்கீன்னு கேள்விப்பட்டேன். நான் சீக்கிரம் போய் அதை சாப்பிடணும், வாங்க. ஏ கண்மணி, ஏண்டி இவ்வளவு லேட்டு? இங்க இருந்து வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? வீட்ல யாரும் இல்லம்மா, நானு என் மாமியார் மாமனார் மட்டும்தான் இருந்தோம். என் மாமியார வேலை செய்ய போது எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும். சரி, எல்லாரும் எங்க போனாங்க?
அந்த இனிய ராசாத்தி வீட்டு விசேஷத்துக்கு தான். ஏன் சம்மந்தி போகலையா? என் மாமியா அப்படியே அவரை போக விட்டுட்டாலும். ஆனா அவரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி தான் ரெடியா கிளம்பினாரு. எங்க போறீங்கன்னு கேட்டா நான் மில்லுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனாருமா. சரி அதை விடுடி. இல்லம்மா, எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்குமா. இப்போ எதுக்கு அந்த ராசாத்தி நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சிருக்கா? இதுல ஏதோ சதி இருக்குன்னு தானே அர்த்தம். சதியெல்லாம் ஒண்ணு இருக்காதடி. அவ குடும்பத்துக்கு சோத்து பிரச்சனை. சரி நம்ம கூட இருந்தாலாச்சும் நல்ல சோறு தின்னுட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சிருப்பா. இல்லம்மா, அதுக்காக மட்டும் அவ ஒன்னா சேர்த்திருக்க மாட்டா. வேற ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும். இப்ப என்ன, அவங்க ஒன்னா இருக்க கூடாது விடு. அவங்க ஒண்ணு சேர்ந்தா அதை பிரிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஏதாச்சும் வழி கொடுப்பாரு. அட என்ன நீங்க லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க போகணும்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. போடா போடா, சொல்ற வழியில போடா. இதே தான் சொல்லிட்டு வரீங்க. சொன்னா கேட்க மாட்டேன். துண்டு 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 கீழே வந்துருச்சுடா. எடுத்துடா. இவர் வேற மண்டை மேல துண்டை போட்டுக்கிட்டு துண்டு விழுந்துருச்சு, அது விழுந்துச்சு, உயிரை வாங்குறாரு. ஐயோ, இனிய வீட்டுக்கு போகணுமே, லேட் ஆயிருச்சே. இவர் வேற துண்டெல்லாம் கீழே போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பண்றது? ஏய் கண்மணி, அங்க பாருடி, அந்த அழகப்ப நிக்கிற மாதிரி இல்ல? அப்பா வாங்கப்பா சீக்கிரம். அம்மா, இவன் இனிய வீட்டு வேலைக்காரனாச்சே, விசேஷத்துக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏய், அவன் ஏதாச்சும் ஓசில கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருப்பான். பைத்தியம் முடிக்க வைக்கிறாரு. எப்பா வந்துட்டீங்களா? எதுக்கு இது? இந்த துண்டு மறுபடியும் விழுங்க, அப்புறம் அங்கங்க வண்டி நிப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க.